எத்தனை கேள்வி 15 15 பார்க்கணும். பதினஞ்சு ஏற்பாடு முக்கிய கோல் தானே. சமநீளம் 2A-யும் சமநிலை W-யும் உடைய ABBCDA எனும் 4 சீரான கோள்கள் ABCD ஆகிய புள்ளிகள் ஒப்புமாக மூட்டப்பட்டுள்ளன. மையம் ஓவையும் ஆரை ஏருற்றையும் உடைய நிறை W-யும் உடைய ஒரு சீரான மெல்லிய வட்ட தட்டு தட்டம் ABCD உள்ள BC, CD ஆகிய கோள் முறையை ஈக்கமாய்ப்பில் தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளது. படம் தரப்பட்டிருக்குதானே. எல்லாமே சமநீளம் உள்ள கோள்கள் சொல்லப்பட்டிருக்குது. பார்ப்போம். இந்த மாதிரி வட்ட தட்டும் வைக்கப்பட்டிருக்குது. ரெண்டு முளைகள் நடுப்புள்ளில வைக்கப்படா சொல்லப்படல, ஒரே மட்டத்தில் காணப்பட சொல்லப்பட்டிருக்கு. கவனம், பிக்கு ரெண்டு பேர் நடுப்புள்ளியில் காணப்படல. முடிவில் காட்டப்படும் சட்டத்தையும் CE சமன் CF சமன் A, CE சமன் CF சமன் A. வட்டத்தின் ஆறு A-ன் கீழ் √3 இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் A-ன் கீழ் √3. இவர் A ஆக இருந்தா இந்த கோணம் எவ்வளவாக இருந்திருக்கு? தெரியாட்டியுமே மார்க் பண்ணி கொள்ளலாம். எவ்வளவு வந்திருக்கு கட்டாயம்? A/√3, இவர் A. அப்ப இந்த கோணம் தீட்டாவா இருந்தால் tan தீட்டானது எவ்வளவு வந்திருக்கும்? எப்படிதானே வரும்? நான் இங்க இருந்து ஒரு செங்குத்து வரங்க மையத்துக்கு கூட போயிருக்கு. அப்படிதான் செம்பக்கம். அப்ப இவர் செம்பக்கம், இவர் A/√3, இவர் A. ஆகவே இந்த கோணம் எவ்வளவு வந்திருக்கேன் கட்டாயம்? 5/6 வரணுமா இல்லையா? அப்ப இங்க 5/6 தந்திருக்கிறனால செங்கோணமாக வர வேண்டிய இதுவும் 5/6 கெஸ் பண்ணி கொள்ளலாம். இங்க 5/6 வந்துருக்கு. சரிதானே? இந்த கோணங்கள் ஒவ்வொன்றும் 5/3 சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, எல்லாமே சமநிறை நினைக்கிறேன். சமநிறை. சிடியின் மூலம் பிசி மீது பிசி மூட்டு மீது சீல் உணர்த்தப்படும் மறுதாக்கத்தின் பருமன் இதென காட்டுக. முதல்ல சொல்லுங்க, இந்த நிறைகள் நாம் வாக் பண்ணிக்கொண்டால் இவர நிறை W பிரச்சனை இல்லை, இவர நிறையும் W. அதோட பாருங்க, இந்த தூர் மேயாக இருந்த இந்த தொடுபுள்ளியும் நிறையும் ஒரே தாக்க உள்ள வந்து அப்படிதானே? தொடுபுள்ளி தான் நிறை வந்திருக்கு. சி என்றது ஏ தானே. இந்த தூரம் இப்படி வந்திருக்கும் இருக்கட்டும். அதே நேரம் இந்த தாக்க கோட்டின் வழியே இந்த நிறையும் வந்திருக்கு. எல்லாமே சமநீளம் உள்ள கோள்கள் தான். புற விசைகளாக காணப்படும். தட்டின் நிறை W. வேற என்ன விசைகள்? புற விசைகளாக காணப்படும். இந்த PQ-ல 2 மறுதாக்கங்கள் வந்திருக்கு. அதுல இந்த தொகுதி மொத்தமாவே சமச்சீரா இல்லையா? தொகுதி மொத்தமாவே சமச்சீரா இருந்தால் விசைகளும் எப்படி காணப்பட்டிருக்கு? கட்டாயம் சமச்சீராக வந்திருக்கு. அப்ப இங்க தாக்குற அதே மறுதாக்கம் தான் இங்கே வந்திருக்கு. போது இங்க தாக்குற மறுதாக்கம் எந்த திசையில வந்திருக்கும்? ஒரு முளையின் மீது கோல் வைக்கப்பட்டிருந்தால்
கோளுக்கு செங்குத்தாக மறுதாக்கம் வரும். அது சரியா மார்க் பண்ணிக்கொள்ளணும். அப்ப இந்த முளையின் மீது முளையினால் கோளுக்கு வழங்கப்படுற மறுதாக்கம் முளைக்கு செங்குத்தாக இப்படி வந்திருக்கும் ஆர். அப்ப இங்கேயும் அதே ஆர் தான் வந்திருக்கு. வேற என்ன விசைகள் தாக்கி இருக்கும்? தட்டின் மீது மறுதாக்கம் வந்திருக்கும். அப்ப இந்த கோளினால் இந்த தட்டுக்கு ஒரு மறுதாக்கம் வழங்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு எஸ். அதே அளவு மறுதாக்கம் இப்படி வந்திருக்கும். ரெண்டுமே மையத்துக்கு கூட. வேற என்ன விசைகளை பத்தி கதைக்கலாம்? கோளுக்கு மறுதாக்கம் வரும். இப்ப கோள் தட்டுக்கு வழங்கி இருந்தால் அதே அளவு மறுதாக்கம் இவருக்கும் வழங்கப்படுமா இல்ல? கோளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. தாக்கூர் எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணியாச்சு. முளைகள் மீது தாக்குற விஷயம் நான் மார்க் பண்ணல. ஏன்னா தேவை. எனக்கு தொகுதியாக கருத போறது யாரும் மட்டும்தான். ஏன்னா கோள் தொகுதியை மட்டும்தான். அப்ப முளைகள்ல தாக்குற விஷயத்தை பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முளையினால் கோளுக்கு வழங்கப்பட்ட விஷயம் பத்தி மட்டும் மார்க் பண்ணால் போதும். ரைட். எனக்கு முதல்ல சொல்லுங்க, இந்த தொகுதி மொத்தமும் சமச்சீரா இல்லையா? தொகுதி மொத்தமும் சமச்சீரா இல்லையா? தொகுதி சமச்சீராக இருந்தால் இந்த முளையில தாக்குற மறுதாக்கம் எப்படி இருந்திருக்கும்? ஏபிசிடின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இவர் ஏ பி சி டி. மொத்த தொகுதியும் சமச்சீராக இருந்தால் இங்க தாக்குற மறுதாக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமம் தான், எப்பயுமே சமம் தான். எளிய மூட்டு தானே. இவர் எளிய மூட்டு, எல்லாமே எளிய மூட்டு தான், பிரச்சனை இல்லை. தாக்குற விசைகளை வச்சா நம்ம எளிய மூட்டா சிக்கல் மூட்டா முடிவு எடுப்போம். இங்க தாக்குற விசைகள் ரெண்டு கோள்களை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு விசையில ஒரு இலையோ ஒரு கோளோ எதுவுமே இணைக்கப்பட்டு தட்டொண்டு மேல வைக்கப்பட்டு கோளுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு. இந்த மூட்டுக்கு வழங்கப்படுற விசை ரெண்டு கோள்களால மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப இங்க உள்ள இதுவும் ஒரு எளிய மூட்டு தான், இவரும் எளிய மூட்டு தான், எல்லாமே எளிய மூட்டு. ஏசின்ற அச்சு பற்றி இந்த முழு தொகுதியும் சமச்சீர்ன்றதுனால சீர் உள்ள மறுதாக்கம் எப்படி இருந்திருக்கு? கிடைக்கூறு மட்டும்தான் வந்திருக்கு. சமச்சீர் அச்சின் வழியே உள்ள கூறு பூஜ்ஜியமாக வந்திருக்கு. ரைட். ஆகவே இந்த இடத்துல எந்த திசையில வந்திருக்கலாம்? கிடைக்கூறு எந்த திசையில வந்திருக்கலாம்? உள்நோக்கியா வெளிநோக்கியா? உள்நோக்கி. ஏன்னா பிசின்ற கோளுக்கு நாங்க பி பட்டு திருப்பம் எடுத்து யோசிச்சா பாருங்க, இதுவும் வலஞ்சுழியாக வருது, டபிள்யூவும் வலஞ்சுழியாக வருது. வேற எந்த விஷயமே இல்லை. அப்ப இங்க தாக்குற கிடைக்கூறு தான் இந்த ரெண்டு திருப்பத்தையும் சமப்படுத்த போகுது. அப்ப இவருக்கு இடஞ்சுழியாக திருப்பம் வந்திருக்கணும். அப்ப பிசி கோளின் மீது சி மூட்டில் தாக்கும் விசை இங்கால பக்கம் எக்ஸ் ஆக இருந்திருக்கு. அப்ப இவருக்கு இங்கால பக்கம் எக்ஸ் ஆகும். நிலைக்குது ஒரு பூஜ்ஜியம். மாறி மார்க் பிரச்சனை இல்லை, மைனஸ்ல விட வரும், அவ்வளவுதான். ரைட். இப்போ முதலாவது கேள்வி, இந்த மறுதாக்கத்தின் பருமன். இந்த மறுதாக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை? இந்த தொகுதியில புறவிசைகள் யாரு, அகவிசைகள் யாரு? எல்லாமே யாரு புறவிசைகள்? யாரெல்லாம் விசைகள்? எஸ்ன்றது புறவிசைகள். மொத்த தொகுதியில மொத்த தொகுதியை கருதினால் இதெல்லாம் புறவிசைகள். 6 மட்டும். அதாவது சமப்படுத்தப்படாத விசைகள் எல்லாமே புறவிசை. ரைட். பாருங்க, இந்த எஸ்ன்றது இவரோட சமப்பட்டுருவார். எப்படி? டபிள்யூ புறவிசை தானே. இந்த டபிள்யூ சமப்படுத்தப்பட்டது எங்க? பூமியிட மையத்துல. அப்படிதானே. அப்ப இவரை மட்டும் நான் தொகுதியாக கருதினால், இந்த கோள்களையும் இந்த தட்டையும் நான் தொகுதியாக கருதினால் எஸ்ன்றது எஸ்ஸோட கேன்சல், இந்த எஸ்ன்றது இந்த எஸ்ஸோட கேன்சல். இந்த டபிள்யூ எல்லாமே தனித்தனியா சமப்படுறது பூமியிட மையத்துல இருக்கு. இது எல்லாமே புறவிசை, தொகுதிக்கு புறவிசை. வேற வேற யார் புறவிசை? எஸ் வந்து சமப்பட்டுரும். ஆர். ரைட். நாங்க தொகுதியா கருதுறது கோள்களையும் தட்டையும் மட்டும்தான். ரைட். கோள்களையும் தட்டை மட்டும் தான் தொகுதியா கருதுறோம். அப்ப ஆறுக்கு சமப்படுத்தப்பட்டது முளையின் மீது. அப்ப முளைன்றது எங்க தொகுதி இல்லைன்றதுனால ஆறு முழு புறவிசையாக வரும். ரைட். இப்ப கேட்கப்பட்டது எக்ஸ கண்டுபிடிக்கிறது. நான் சொல்றேன், எப்பயுமே ஒரு மேப் கொண்டு வச்சுக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யலாம், எப்படி கொண்டு போகலாம்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும் மாதிரி உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவை? யார் யாரை கண்டுபிடிச்சு போனோம் எக்ஸ கண்டுபிடிக்கலாம்? எஸ் கண்டுபிடிச்சா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பிசின்ற கோளுக்கு நான் பி பட்டு திருப்பம் எடுக்க போறேன்னு வச்சுக்கோ. பி பற்றி திருப்பம் எடுத்தால் எஸ் வரும், டபிள்யூ வரும், எக்ஸ் வரும். எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். எஸ் வேணும். எஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? தேவையான தரவுகளை அப்படி எடுத்துக்கொண்டு போறதுதான். என்ன செய்யலாம் எக்ஸ் கண்டுபிடிக்க? கண்டுபிடிக்க யாரு காக்குற மொத்த விசைகள் இப்படி ஒரு எஸ், இப்படி ஒரு எஸ், இப்படி ஒரு டபிள்யூ மட்டும்தான். தட்டின் நிலைக்கு சமநிலையை பாவிக்கிற நேரம் எஸ் கண்டுபிடிச்சு கொள்ளலாமா இல்ல? எஸ் தெரியுமாக இருந்தால் அதே எஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப எஸ் தெரியும், எஸ் தெரியும்னா எக்ஸ கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட். யாரை கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான தரவுகளை மெது மெதுவா எடுத்து கொண்டு போறது. இப்போ வட்ட தட்டின் சமநிலைக்கு
தட்டின் சமநிலைக்கு சொல்லலாம் நிலைக்குத்து சமநிலை போட்ட இவர் 5/6 அவர் 5/3 வந்திருப்பார் 2s cos 5/3 சமன் w வரும் எஸ்ட பெருமானம் w வரும் பிரச்சனை முடிஞ்சு இப்ப சொல்லுங்க பிசி கோணின் கிடை சமநிலை போட்டால் s இன் கிடைக்கூறு x இன் கிடைக்கூறும் சமனாக இருந்திருக்கும் சரியா பிள்ளையா பிசி கோணின் சமநிலைக்கு நான் கேட்கிறேன் நான் எஸ் இன் கிடைக்கூறு எக்ஸ் இன் கிடைக்கூறுக்கு சமனாடி கேட்கிறேன் சமனாக வராது யார் சமப்பட்டிருப்பார் இந்த மூட்லயும் ஒரு கிடைக்கூறு வந்துருக்கு ரைட் பீன்ற மூட்லயும் கிடைக்கூறு நிலைக்கூறு எல்லாமே வந்துருக்கு எல்லாம் சேர்ந்தா சமப்படுது அப்ப இங்க நாங்க தாக்குற விசைகளை மார்க் பண்ணல அதுக்காக விசை இல்லைன்ற அர்த்தம் இல்லை விசை காணப்படுது மார்க் பண்ண ரைட் அப்ப எஸ்ன்ற விசை எனக்கு தெரியும் இவரோட கிடைக்கூறு இவரோட கிடைக்கூற சமப்படுத்துறது பிள்ளை இங்க உள்ள கிடைக்கூறும் சேர்ந்து எல்லாத்தையும் சமப்படுத்தி வரும் இப்போ பி உள்ள விஷயம் எனக்கு தெரியான்றதுனால பிசின்ற கொடுக்க நான் பி பட்டு திருப்பம் எடுக்கலாம் ரைட் எடுங்க ஓப்பன் டக்கு பிசி கொடுக்க நான் பி பட்டு திருப்பம் எடுத்தால் வாரான்ஸ் இப்படி வரும் பாருங்க இது இணையாக இருந்தா இதுவும் ஏ தான் செங்குத்து தானே அப்ப பிரச்சனை இல்ல எஸ் இன்டு ஏ W இன்டு இவர் ஏ அப்ப இந்த தூரம் ஏ cos 5/3 வரும் W இன்டு cos 5/3 சமன் கேபிட்டல் X இன்டு A sin 5/3 வரும் இந்த தூரம் தானே 2a sin 5/3 கவனமா இருக்கணும் பிசி கோளின் மீது சி மூட்டில் விஜயப்பட விஷயம் தான் கேள்வி இப்ப பிசி கோள் இங்க இருக்கிறார் ரைட் அப்ப எக்ஸின் திசை இப்படி வந்திருக்கு மாறி கேட்டா திசை எதிரில் வரும் சிடி கோள் மீது தாக்குற விஷயம் கேட்டு இருந்தால் இவரை கண்டுபிடிச்சிட்டு திசை மாத்தி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை எந்த கோள்ல கேட்கிறாங்கன்னு கவனமா இருக்கணும் பிசி கோள்ல தாக்குற விஷயம் வலப்பக்கமாக காணப்படுது சிடி கோள்ல தாக்குறது இடப்பக்கமா தான் காணப்படுது ஆகவே எஸ்ன்றது டபிள்யூ சக w/2 சமன் 2 வெட்டுப்பட்டு போச்சு √3x 3w இன் கீழ் 2 x இன் பெருமானம் √3/2w தந்திருக்குதுன்னா பிரச்சனை இல்லை காட்டுவதோடு இரு முளைகளுக்கான தூரத்தை காண்க முளைகளுக்கு எப்படி கட்டாயம் இல்லை அப்படி சொல்லப்படல தர ஒன்று சொல்லப்படாது எங்க எங்க வேணாலும் வச்சு சமநிலை படுத்திருக்கு ஏலதான் கட்டாயம் வரும்ன்றதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் சூற சொல்லல இருக்கலாம் இப்ப அவன் கேட்கறது இந்த முளைகளுக்கு இடைப்பட்டு தூரமே வரும் அப்ப இந்த தூரத்தை எக்ஸ் எடுத்தா இந்த தூரம் எவ்வளவு இருந்திருக்கும் எக்ஸாவே இருந்திருக்கும் அதே நேரம் பாருங்க இவர் 5/3 இவர் 5/3 அப்ப இவரும் 5/3 வந்திருப்பார் இது சமபக்க முக்கோணியாக வருமா இல்லையா அப்ப இவர் 2x இருந்தா இவர் மேலவா தான் இருந்திருப்பார் 2x தான் இருந்திருப்பார் தூரங்கள் மார்க் பண்ணி கொடுறது லேசா செஞ்சுக்கலாம் சாரி இப்ப சொல்லுங்க எக்ஸ் பெருமானம் தெரியுமாக இருந்தால் ஆன்சர் தெரியும் அப்படிதானே எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்க நீங்க என்ன படிமுறை கையாள போறீங்க எப்படி கொண்டு போக போறீங்க என்ன செய்யலாம் இவர் எக்ஸா இருந்தால் நான் இவரை எக்ஸ் எடுக்கிறேன் ரெண்டும் எக்ஸா வரப்போகுது சமச்சீர் தானே இங்கால எக்ஸ் இருந்தா இங்காலும் எக்ஸ் தான் இவர் ஒரு சமபக்க முக்கோணியா இருந்தால் இது சமாதான ஒரே கிடைமட்டத்தில் காணப்படுது இது ஒரு சமபக்க முக்கோணியாகும் தான் கண்டுபிடிக்க போறோம் ஒரு ஐடியா என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சாக்குல வச்சு யோசிச்சுவாங்க எஸ் தெரியும் எனக்கு எஸ் தெரியும் அதே நேரம் யாரு தெரியும் எக்ஸ் தெரியும் இதுகளை பயன்படுத்தி நான் ஏபிசியை கருது எதுக்கலாம் எஸ்ஸுக்கான திருப்பம் கொஞ்சம் சிக்கலா வரும் மேடம் இவருக்கான திருப்பம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆளா வருவோம் பிழை இல்லை செய்யலாம்
அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி வேற எதுவும் ஐடியா? உள்ள ஏபிக்குள்ள நிலைக்கு சமநிலைக்கு உங்களுக்கு இங்க உள்ள மருத்துவ கூறுன்னு வரும். சரியா நீங்க கூட்டிடும் பாருங்க. இப்போ உங்களுக்கு எஸ் தெரியும் தானே, எஸ்ஸும் தெரியும் எக்ஸும் தெரியுமாக இருந்தால் பீன்ற மூட்ல தாக்குற கிடைக்கூறு நிலைக்கு தூரம் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எஸ் தெரியும் எக்ஸ் தெரியும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமப்படுத்த போறாங்க. அப்ப இங்க உள்ள கிடைக்கூறு தெரியும். அப்ப இங்க உள்ள கிடைக்கூறும் தெரியும். அதே மாதிரி இவர நிலைக்குத்து கூறு தெரியும், இவர நிலைக்குத்து கூறும் தெரியும். இந்த கோள்ல தாக்குற எக்ஸ் ஒய் கூறு எல்லாமே தெரியுமாக இருந்தால் ஏபின்ற கோளுக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் ஆர் தெரியா கணியமாக வரும். ஆரை கண்டுபிடிக்கணும். ஆரை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? ஆரை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? இப்ப திருப்பம் எடுத்தா பாருங்க, இங்க உள்ள எக்ஸ் ஒய் தெரியும். அப்ப ஏபின்ற கோளுக்கு நான் ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறேன், எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். ஆர் தெரியா, இவர் தெரியும், இங்க உள்ள ரெண்டு பேரும் தெரியும். அப்ப ஆர் தான் பிரச்சனை. இப்ப ஆரை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? யாரு ஏபிடி சரிதான். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, மொத்த தொகுதிக்கும் நிலைக்கு சமநிலை ஓட்டா எப்படி வரும்? மொத்த தொகுதியும் புற விசைகள் யார் யார்? 5W ஆரும் மட்டும்தான். அப்ப நிலைக்கு சமநிலை மொத்த தொகுதிக்கு எடுத்து விட்டால் ஆறு பெருமானம் கிடைச்சிடும் இல்லையா? ஆர் தெரியும். இப்ப ஏபிக்கு நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் ஆன்சர் வரும். ரைட், எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் அப்ப பில தாக்குற கிடைநிலைக்கு கூறுகளை வாக்கணும். ஆகவே எஸ்ன்றது டபிள்யூன்றதுனால, இவர் √3W இங்க தாக்குற கிடைக்கூறு நான் சொல்றேன் இந்தியாவில பக்கம் எக்ஸ். அது மாதிரி நிலைக்குத்து கூறு எல்லாமே கீழ் நோக்கி வருது. அப்ப இங்க உள்ள நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி y1 ஆகும். ஆகவே ஏபின்ற கோள்ல பி மூட்டை தாக்குற விசைகள் இந்தியால பக்கம் x1 ஆகும், நிலைக்குத்தாக கீழ் நோக்கி y1 ஆகும். x1 y1 டக்குன்னு கண்டுபிடிங்க. அது பிரச்சனை இல்லை, எப்படி வந்திருக்கலாம், வேணும் நான் இப்படிதான் கெஸ் பண்ணும். எஸ்ட கிடைக்கூறு இங்கால எக்ஸ் வந்திருக்கு. அப்ப எஸ்ட கிடைக்கூறு பாருங்க, W cos pi by 6 S W √3/2 வரும். நம்ம ரிவர் கிடைக்கூறு 3W/2 வரும். அங்கால பக்கம் கூடுதலா இருக்கு, ஏன்னா இங்கால பக்கம் தான் வரும். பிரச்சனை எப்படி மார்க் பண்ணாலும் ஆன்சர் சரியா வரும். மார்க் பண்ண மாதிரியே இருக்கட்டும். சரி, விட மைனஸ்ல வரும். மைனஸ் ஒரு சேர்த்து தான் பிரதிக்கும். x1 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க மைனஸ் சேர்த்து தான் பிரதிக்கும். ஆகவே x1 y1 கண்டுபிடிப்போம். கிடை சமநிலை BC கோளின் கிடை சமநிலை பாருங்க, x1 சக xன்றது S cos pi by 6க்கு சமனாக இருக்கும். x1 cos √3/2W W x1 சமம் 0 வருது. x1 இன் பெருமானம் 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வரலாம், பிரச்சனை இல்லை.
x1 பெருமானம் 0 வரும். √3/2 அப்ப x1 இன் பெருமானம் 0 வரும். லேசா ரைட். அப்ப கிடைக்கூறு 0, நிலைக்குத்து கூறு மட்டும் கண்டால் போதும். BC இன் நிலைக்குத்து சமநிலையை பார்த்தால் எடுக்கலாம் y1 சமன் W plus S sin pi/6 வரும். y1 சமன். ஆகவே y1 இன் பெருமானம் W/2 3W/2 வரும். தொகுதியின் சமநிலைக்கு, தொகுதியின் நிலைக்குத்து சமநிலைக்கு வரும். இவர் π/3 ஆக இருந்தால் சொல்லலாம் இது π/6, இவர் π/3 வரும். R என்ற விசை நிலைக்குத்து அமைக்கும் கோணம் π/3. 2R cos π/3 என்று சொல்லப்பட்டது 5W க்கு சமம். ஆகவே R இன் பெருமானம் 5W ஆகும். R இன் பெருமானம் தெரியும். இப்ப AB கோளுக்கு நாங்க A பற்றி திருப்பம் எடுத்தார். R விசை R தர 2x மைனஸ் W தர 2 sin π/3 ஏன்னா π/6 W தர 2 sin π/6 தர A sin π/6 இந்த கோணம் π/6 தான். சேர்த்து எனக்கு வருது. S cancel ஆயிடும். Right. Minus y1 and A sin π/6 5W தர 2x சய WA/2 y1 இன் பெருமானம் 3W/2 into 2A half சமன் 0. half cancel. 10x சமன் W எல்லாம் கேன்சல். எவ்வளவு வரும்? 4 இன் கீழ் 2 2 என்று வரும். x இன் பெருமானம் A/5 வரும். இப்ப முளைகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவாக வரும்? 2x. அதாவது PQன்றது 2x 2A/5 வரும். சின்ன விஷயம்தான். இன்னொரு கேள்வி தான். கொஞ்சம் வேலை கூடமா இருந்தது, பெரிய டைம் எடுக்காது, செய்யலாம். எடுக்க முடியும் டக்குன்னு.
முடிச்சா சொல்லு. விஷயங்கள் கஷ்டம் இல்லை. சட்டப்படலும் மூட்டியக்கோள் தொகுதிதான். நிறைகள் புறக்கணிக்கலாம் மருத்தாங்களோட ஒப்பிட்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய அளவு கஷ்டம் இல்லை. தொகுதி வரேன். ஐந்து லேசான கோள்கள் ஒப்பமாக மூட்டு அமைக்கப்படுறது. ஏசி சமன் 2. ரைட், ஓகே. நீளங்கள் தரப்பட்டிருக்கிறது, வேற கோணங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஏசின்றது 2. ரைட், ஓகே. பிஎஸ்சி 90 பாகை, சிடிஏ 90 பாகை, ஏபிசி 30 பாகை. இது 30 பாகை. ரைட். பியும் 30 பாகை. அதுவும் சரி. மூன்று வீரர் சுமை W தொங்கவிடப்பட்டு சட்டப்படலை ஏயில் ஒரு நிலைத்தவர்களின் ஒப்பமாக பிணைத்து ஏசி நிலைக்குத்தாக இருக்கிறதாக மூன்று டி நிலைக்குத்தாக கீழே வைத்து ஒரு விசை பியினால் ஒரு நிலைக்குத்ததில் 40 பேணப்படும். பெருமானத்தை காண்கிறேன். பியின் பெருமானத்தை கண்டுட்டு தகைப்போரிப்படம் வரையட்டும். சில கேள்வி வரும், தகைப்போரிப்படம் வரைஞ்சிட்டு பீட பெருமானம் கண்டுபிடிக்க சொல்லி. அப்ப இங்க W தாக்குது, இங்க ஒரு பீன்ற விசை தாக்குது. பிரச்சனை இல்லை. அப்ப இவரு பிணையல்ன்றதுனால இங்க ஒரு கிடைக்கூறும் வரும், நிலைக்குத்தூரும் வந்திருக்கு. ஆனா இந்த ஏன்ற பிணையல்ல தாக்குற விசை எந்த திசையில வந்திருக்கு? சூரா ஏன்ற பிணையல் தானே. இப்ப பிணையல்ல மறுதாக்கம் வரும், எந்த திசையிலும் வந்திருக்கலாம். இப்ப திசை தெரியாத விசைகள் கிடையாவும் நிலைக்குத்தாவும் மார்க் பண்ணும். ஆனா சுவரா சொல்லலாம், இங்கே தாக்குற விசை என்ன திசையில வந்திருக்கு, என்ன பருமம்னு சொல்லுங்க. நிலைக்குத்தாக மேல் நோக்கி வரும். ஏன்னா மொத்த தொகுதியும் பாத்தீங்கன்னா புறவிசைகள் இவருமே ஒரு மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இந்த புறவிசைகள் ரெண்டுமே நிலைக்குத்தாக கீழ் நோக்கி காணப்பட்டால் இவரை சமப்படுத்த போறது இங்குள்ள மறுதாக்கம். இங்குள்ள மறுதாக்கம் மேல் நோக்கி ஆறாக வரும். ஆறு பெருமானம் எவ்வளவாக இருந்திருக்கு? பி பிளஸ் டபிள்யூ ஆக இருந்திருக்கு. நாங்க 6 மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்ப எனக்கு 6 தேவையில்லை, பீன் பருமன் தான் தேவை. அப்ப பீன் பருமனை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? ஏ பற்றி தொகுதிக்கு திருப்பம் எடுக்கலாம். வளமையான வேலை தான், கஷ்டமில்லை. தொகுதிக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் தொகுதிக்கு நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் உங்களுக்கு வார ஆன்சர் பாருங்க. இது 2A. அப்படி வர எவ்வளவு நீளங்கள் எப்படி தேவைப்படும்? இது 2A இருந்தால் ADன்ற நீளம் எவ்வளவாக வந்திருக்கு? 2A cos √3 வரும் இல்லையா? அப்ப இவர் √3A. ரைட், ஓகே. அப்ப இவர் 2A இருந்தால் BCன்ற நீளம் எவ்வளவு? 4A வரும். 2A இன் கீழ் sin 30 வந்திருக்கு. இவர் 4A வந்திருக்கும். இவர் 4A இருந்தால் இவர் 2A 2√3 ஆக வந்திருக்கும். சரிதானே? அப்ப A பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் பாருங்க, W தர 2√3A சாய அல்லது சமன் P தர இந்த தூரம் √3A sin 30 வரும். அப்ப √3A கேன்சல். பீட பெருமானம் 4W வரும். சரிதானே? ரைட். தகைப்பு வரைபடம் வரையப்படும். தகைப்பு வரைபடம் வரையறதுக்கு பிரதேசங்கள் பேர் வைக்கணும். பாருங்க, முதல்ல வெளியுள்ள எல்லா பிரதேசம் பேர் வைப்போம். முழு வெளி பிரதேசத்துக்கும் பேர் வச்சால் விசைகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் எல்லாமே பேர் வைக்கப்படும். இங்க இருந்து ஆரம்பிக்கிறேனே,
இந்த பிரதேசம் ஏயாக இருந்தால் எங்க இருந்து எங்க வரைக்கும் ஏன்னு சொல்லலாம். டபிள்யூல இருந்து இந்த ஆறு வரைக்குமே ஏ தான். இங்க இருந்து ஒரு ரொட்டேஷன் எடுக்கிறேன் பாருங்க, டபிள்யூ தாண்டிட்டால் அங்கால வேற ஒரு பிரதேசம், இங்கால பிரதேசம் பீண்டு வரும். பீன்றது எங்க இருந்து எங்க வரைக்கும், டபிள்யூல ஆரம்பிச்சு பி வரைக்குமே டபிள்யூ தான், பி தான். இந்த இடத்துல விஷயம் ஒன்று இல்ல, கவனம் பாருங்க. இங்க ஒரு விஷயம் ஒன்று இருந்திருந்தால், இங்க ஒரு பிணையர் ஒன்று காணப்பட்ட இங்க வரைக்கும் பி அங்கால சீனு மார்க் பண்ணிருப்போம். இங்க எந்த விஷயமே இல்ல இல்ல, விஷயம் நாங்க வெளியான கொடுப்போம், பிணையலும் இல்ல. இந்த மாதிரி பிணையல் காணப்பட்டா சார் இங்க ஒரு விசை காணப்படுது, அப்ப பிரிச்சு எடுக்கலாம். இங்க இருந்து கோள்கள் வழிதான விசை வரும், அந்த விஷயம் கண்டுபிடிக்க போகும். அப்ப இந்த இந்த பிரதேசத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் இடையில இப்படி வார நேரம் விஷயம் மாற்றுதா இல்லையே. இங்க இருந்து இப்படி வாங்க, இங்க இருந்து இப்படி வெளியே வார நேரம் இங்க ஒரு விஷயம் மாற்று, விஷயத்தை தாண்டி வேற பிரதேசம். அதுக்கு முதல்ல எப்பயுமே தொகுதிக்கு உள்ளால விசைகள் தரப்பட்டிருந்தாலும் முதல் வேலை எல்லாருமே தொகுதிக்கு வெளியெடுத்துறாங்க. எல்லா புற விசைகளும் தொகுதிக்கு வெளியே வரணும். உதாரணத்துக்கு பீன்ற விசை இப்படி மார்க் பண்ணி தந்திருந்தாலும் நீங்க அதை வெளியே எடுத்துக்கணும்னு கட்டாயம். எடுத்த போல நீங்க படம் வரைய ஆரம்பிக்க. இந்த இடத்துல வேற எந்த விஷயம் இல்ல, மூட்டுகளை தாக்குற மறுதால தவிர வேற எந்த விஷயம் இல்லை. இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வர விசை தாண்டுது, அப்ப இங்கால பி இப்படி வர வேற எந்த விஷயம் இல்லை. இங்க விசை மாட்டுது, விசை மாட்டினா இங்கால பிரதேசம் சி, அது கோளின் வழியே தானே வரும். கோளின் வழியே தான் அந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கும் சட்டப்படல பொறுத்தவரை. கோளின் வழியே வரனால வெளியே யாருமே இல்லை. அப்ப கோளின் வழியை தாக்குற விஷயம் நான் இங்கால இதே விதம் பிரிச்சு வேற வேற விஷயம் மார்க் பண்ணி காட்டிடும். அப்ப இங்கால பிரதேசம் சி, இங்க இருந்து இங்க வரை. அடுத்து இங்க சி, இந்த கோள்களுக்கு கோல் செட்டுக்கு உள்ளால இவர் டி, பிரதேசம் மார்க் பண்ண சரியான பாருங்க. படம் வரையும் படம் வரைய தெரிவு செய்யற மூட்டு எதுவாக இருந்திருக்கலாம், எதுவாக இருந்தால் நல்லது. இப்பயும் நீங்க எந்த மூட்டை தெரிவு செய்யலாம்ன்றது எதை வச்சு முடிவு எடுக்கணும். அதாவது தெரிஞ்ச விஷயமா இருந்து இல்லை, எனக்கு இதுவும் தெரியும், வீட பெருமானம் தெரியும், வீட பெருமானம் தெரியும், டபிள்யூ பெருமானம் தெரியும். இந்த கணக்கை பொறுத்த வரையில இதுலயும் வரையலாம் அதுலயும் வரையலாம். நீங்க தெரிவு செய்யற மூட்டை எதுவா இருக்குன்றது எதை வச்சு முடிவு எடுக்கணும். கட்டாயம் பூர்ண ரெண்டு தெரியாக்கணையும் தான் இருக்கு. தெரியாக்கணையம் இந்த கோள்களை தவிர விசைகளை குறிக்கும். இந்த கோள்களை தாக்குற விசைகள் தெரியாக்கணியங்களை கருதினால் மேக்சிமம் ரெண்டு தெரியாக்கணையும் தான் இருக்கு. தீன்ற மூட்டுல வரைய போனா எத்தனை தெரியாக்கணையும் வரும், 3 வரும். இவரும் தெரியும், இவரும் தெரியும், இவரும் தெரியும். இப்ப பீல வரையலாம், ஏல வரையலாமா, ஏலையும் வரையலாம், பீல வரையலாம், பீலையும் வரையலாம். ரைட். அப்ப இந்த ரெண்டு மூட்டுக்களை ஏதோ ஒரு மூட்டை தெரிவு செஞ்சா நீங்க வரைய போறீங்க. பீல வரைஞ்சால் ஏசுன்னு நினைக்கிறேன். இடைநிலைக்கு ரெண்டுமே இருக்குதானே, படம் வரைக்கும் நடுப்படுத்தி வரைங்க. இப்ப பீன்ற மூட்டு சார்பாக ஒரு இடஞ்சுழி ரொட்டேஷன் எடுக்கிற நேரம் ஏரியா எப்படி வரும், இங்க இருந்து இங்க போற மாதிரி வரும். ஏல ஆரம்பிச்சு பி டி ஏன்ற மாதிரி வரும். அப்ப இதே ரொட்டேஷன்ல நீங்க படம் வரைஞ்சு முடிக்கணும். எப்பயுமே இடஞ்சுழியா இருந்தாலும் இடஞ்சுழியா மட்டும்தான் வரைஞ்சு பழகணும். அப்ப ஏல ஆரம்பிக்கிறோம், இடஞ்சுழி ரொட்டேஷன் எடுக்கிறோம், பி பி ஏன்ற மாதிரி இப்படி சுத்தி கொண்டே வரும். அப்ப ஏல இருந்து பிக்கு போற நேரம் கீழ் நோக்கி டபிள்யூ, ஏல இருந்து பிக்கு போற நேரம் கீழ் நோக்கி டபிள்யூ. ரைட், ஓகே. A to B கீழ் நோக்கி டபிள்யூ. பி டு டின்றது கிடையோட 30 பாகன்றது தெரியும். இந்த கோல் தாக்குறது இழுவையாக இருந்திருந்தால் டீன்ற புள்ளி எங்க வந்திருக்கும், உங்களுக்கு பீன்ற புள்ளி இங்க இருக்கு. இப்ப பீல இருந்து டிக்கு வார நேரம் மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ கிடையோட 30 பாகையில ஒரு விசை வருதுன்றது தெரியும். இந்த கோல்ல தாக்குறது ஒரு இழுவையாக இருந்திருந்தால் டி எங்க வந்திருக்கு, பி இங்க இருந்தா டி இங்க வந்திருக்கு. ரைட். ஏரியாவுக்கு நடுவுல விசை வார மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். நம்ம பீல இருந்து டிக்கு போறது மேல் நோக்கி விசை வந்திருந்தா, பீல இருந்து டிக்கு போறது மேல் நோக்கி வந்திருக்கு. ஒரு உதைப்பாக இருந்திருந்தா கீழ் நோக்கி, பீல இருந்து டிக்கு போறது கீழ் நோக்கி விசை வருது, அப்ப டி இங்க வந்திருக்கு. அப்ப எந்த எந்த விஷயம் தெரியாதனால நாங்க கிட்ட 30 பாகையில் ஒரு புள்ளிக்கோடு போட்டு வச்சுக்கொள்வோம். இந்த மாதிரி இந்த புள்ளிக்கோட்டுல ஏதோ ஒரு இடத்துல கூட
டீன்ற புள்ளி இருக்கலாம், சொல்ல தெரியா. மேல இருந்தால் இழுவைன்ற அர்த்தம், கீழே இருந்தால் உதைப்புன்னு அர்த்தம். இப்போ அடுத்த சுழற்சிக்குவோம். இப்ப பி டு டி இந்த புள்ளி கோட்ல எங்கேயோ இருக்கலாம், ஆனா டி டு ஏ கட்டாயம் எப்படி வரணும்? டி டு ஏ கிடையாக வரணும். அப்ப டி டு ஏ கிடையாக வரணுமா இருந்தால் டீன்ற புள்ளி கட்டாயம் எங்கதான் இருந்திருக்கேன்? இதுக்கு நேராக தான் இருந்திருக்கேன், இங்கதான் வரும். இதான் உங்களோட டீன்ற புள்ளி. சரி, இப்ப பீன்ற மூட்டுக்கு வரைஞ்சா பாருங்க, இவரும் தெரியும் இவரும் தெரியும். இப்ப எந்த மூட்டுக்கு போலாம்? இப்ப எதுக்கும் வரையலாம். ஏன்னா இவரும் தெரியும் இவரும் தெரியும், ஏன்ற மூட்டை எடுத்தா பாருங்க, இது தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தெரியும். அது மாதிரி சீன்ற மூட்டை எடுத்தாலும் இது தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தெரியும். இப்ப எந்த மூட்டுலயுமே ரெண்டு தெரியாக்க நீங்க யாருக்கு போலாம்? சீன்ற மூட்டுக்கு எடுப்போம். சீன்ற மூட்டு வரைஞ்சா எப்படி வரும்? இடஞ்சுழி ரொட்டேஷன்ன்றது பி டு இ, இ டு டி, இ டு டி டு பி மாதிரி வந்திருக்கு. ரைட், ஒரு ரொட்டேஷன் எடுக்கிற நேரம் பில இருந்து இ, இல இருந்து டி, டில இருந்து இப்ப பில இருந்து இன்னு சொல்லப்படுறது நிலைக்குத்தோடு 60 பாகை. அப்படிதானே? பில இருந்து இன்னு சொல்லப்படுறது இதுக்கு இடையோட 30 பாகையாக இருந்துச்சு. E to B குத்துரும் 60 பாகை. to B இடையோட 30 பாகை. B to E நிலைக்குத்துரும் 60 பாகை. நிலைக்குத்துடன் 60 பாகை இங்க வரும். இப்ப கோளுக்கு சமாந்தரமாக கோடுகள் வரும். இப்ப நிலைக்குத்துடன் 60 பாகையில வரும்ன்றது தெரியும், மேல வருமா கீழே வருமான்றது தெரியும். ஆகவே நிலைக்குத்துடன் 60 பாகையில இப்படி ஒரு கோடு போட்டு வச்சு சரிதானே? நிலைக்குத்துடன் 60 பாகையில வர மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சு இந்த கோட்டின் வழியே எங்கேயும் வந்திருக்கு என்ற பொருள். அடுத்த சுழற்சி பார்த்தால் இ டு டி. இ டு டி நிலைக்குத்தா வரணும். இ டு டி நிலைக்குத்தா வரணும், இ எங்க இருந்திருக்கலாம்? கட்டாயம் இதுக்கு கீழே வந்து ஈன்ற புள்ளி சரியா இங்க கீழே வந்து இவர் நிலைக்குத்துடன் 60 பாகை. அடுத்த டீன்ற மூட்டுக்கு வரும். டீன்ற மூட்டுக்கு வந்தா பாருங்க, இருந்து சி கீழ் நோக்கி 4 டபிள்யூ, பில இருந்து சி கீழ் நோக்கி 4 டபிள்யூ. அதே நேரம் சில இருந்து இ இந்த மாதிரி வரும். இப்ப பில இருந்து சிக்கான கோடு கட்டாயம் கீழே வரும், விசை திசை தெரியும். சி இங்க வர போறார். சில இருந்து ஈன்றது நிலைக்கு தூரம் 30 பாகையில் இப்படி வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி விட்டா வர கோடு நிலைக்கு தூரம் 30 பாகையில் இப்படி வந்துருக்கு. சீன்ற புள்ளி இதான் உங்களுக்காக இப்போ வரைக்கும் ஏழு மூட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது மூட்டை நான் வரைஞ்சு முடிச்சுட்டா திரும்ப நான் ஏழரை மூட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு வரைஞ்சால் இது ரெண்டும் தெரியும், இவருக்கு வரைஞ்சால் இது இது இதெல்லாம் தெரியும், இவருக்கு வரைஞ்சிட்டா இதுவும் தெரியும். திரும்ப நான் ஏக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏழுக்காக்கும் மறுதாக்கம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தால் யாராக இருந்திருப்பார்? ஏழுக்காக்கும் மறுதாக்கம் என்னன்னு கேட்டிருந்தால் யாராக இருந்திருப்பார்? சி என்ற நீளம். இல்ல இங்க தாக்குற மறுதாக்கம் சொல்லப்படுறது எந்த பிரதேசங்களுக்கு இடைப்பட்டு வருது? சில இருந்து ஏ வரைக்கும். அப்ப சில இருந்து ஏ வரைக்குமான இந்த மொத்த நீளம் தான் உங்களோட ஆறாக இருந்திருக்கு. ரைட், படத்தை பார்த்து உங்களுக்கு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். ரைட், தூரங்கள் டக்குனு மார்க் பண்ணுங்க. வருங்க, இவர் டபிள்யூ, இவர் 30 பாகை, இவர் 60 பாகை. அப்ப இந்த நீளம் எவ்வளவு? 2W வருமா இல்லையா? 60 பாகை. அப்ப இவர் டபிள்யூ இருந்தா இவர் டபிள்யூ இன் கீழ் காஸ் 60 வருவார். டபிள்யூ இன் கீழ் காஸ் 60ன்றது 2W ஆக வரப்போகுது. அப்ப இவர் 2W இருந்தா இவர் எவ்வளவு? 30 பாகை தானே இவர்? √3W வந்துருக்கு. 2W காஸ் 30 √3W வந்துருக்கு. அப்ப இவர் W. அடுத்து பாருங்க, 60 பாகை. கோணம் நிலைக்குத்தான் 30 பாகை. ஏன்னா
இவர் 30 பாகை இருந்தா இவர் செங்கோண முக்கோணியாக வரும். அதனால B2Cன்றாங்க. கீழ் நோக்கி 4W. இவர் 4W இருந்தா இந்த தூரம் எவ்வளவு வந்திருக்கு? 4W செங்கோணம். அப்ப இவர் 4W cos 30 வந்திருப்பார். 4W cos 30ன்றது 2√3W ஆக வரும். பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எதிர்ப்பக்கம் 4W sin 30 வரும். இது 2W ஆக வரும். அதுவும் சார். ரைட். இப்போ பாருங்க. அதே மாதிரி இதுவும் 60. இவர் 30 அப்ப கட்டாயம் இவர் 30 இருந்திருப்பார். இது ஒரு சமபக்க முக்கோணியாக வருவார். இவர் 2W இவர் 2W கட்டாயம் இவரும் 2W. தூரங்கள்லாம் டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி. ரைட். தூரம் மார்க் பண்ணி முடிஞ்சு அட்டவணைக்கு வாங்க. கோல் தகைப்பு இழுவையா உதைப்பான்றதை பார்த்து பர்மனை கொடுத்தீங்கன்னா சார். எல்லா கோடும் லிஸ்ட் பண்ணிடுது. ஏபின்ற கோல், பிசின்ற கோல், சிஏன்ற கோல், சிடிஏடி. 5 கோள்கள். 5 கோல் எந்தாக்குறது இழுவையா உதைப்பான்றத பிரிச்சு பார்க்கணும், கவனமா பார்க்கணும். அப்ப ஏபின்ற கோல்ல தாக்குற தகைப்பு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் பி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க போகணும்? பி மூட்டு சார்பாக எந்த பிரதேசத்துல இருந்து எந்த பிரதேசத்துக்கு போனால் ஏபில தாக்குறது வரும்? பில இருந்து ஏபி கோல தாக்குறது இடஞ்சுழா சுவட்டு தான் படம் வரைஞ்சோம். அப்ப இடஞ்சுழா சுவட்டுனா எங்க இருந்து எங்க போகும்? பில இருந்து ஏக்கு போகும். அப்ப டில இருந்து ஏக்கான திசை எப்படி காணப்படுது? டில இருந்து ஏக்கான திசை இப்படி காணப்படுது. அப்ப இந்த மூட்டுல இருந்து நான் டில இருந்து ஏக்கு போற நேரம் டில இருந்து ஏன்றது அங்கால திசை. அப்ப விசை இப்படி வந்திருக்கு. அப்ப இந்த முனையில இப்படி வந்தால் இந்த முனையில இப்படி வந்திருக்கு. சரிதானே? அப்ப இது பாருங்க. இப்ப பி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க சுழற்றினால் ஏபில தாக்குற விசையை கண்டுபிடிக்கலாம். பி மூட்ல இருந்து இடஞ்சுழா சுவட்டு தான் படம் வரைஞ்சோம். அப்ப இடஞ்சுழா சுவட்டு எங்க இருந்து எங்க போகும்? ஏபின்ற கோல் மாற்ற மாதிரி எந்த பிரதேசம் வருது? மாற்றது எங்க இருந்து எங்க வரைக்கும்? எந்த பிரதேசத்துக்கு நடுவுல? டிக்கும் ஏக்கும் இடையில. அப்ப டிஏயா ஏடியா தான் முடிவு எடுக்கணும். இப்ப பி மூட்டு சார்பாக நாங்க படம் வரையக்குள்ள இடஞ்சுழா சுழற்சி வரைஞ்சோம். அப்ப இடஞ்சுழா சுழற்சி எடுத்தால் எந்த பிரதேசத்துல இருந்து எந்த பிரதேசம் போகும்? டில இருந்து ஏக்கு போகும். அப்ப டில இருந்து ஏக்கான திசை எப்படி காணப்படுது? அங்கால பக்கம். அப்ப இந்த முனையில தாக்குற விசை அங்கால பக்கம் வரும். அப்ப இங்கான முனையில தாக்குற விசை இங்கால பக்கம் வரும். அப்ப ஏபில தாக்குறது இழுவையா உதைப்பா? உதைப். முனையை நோக்கி தாக்கினா உதைப். அப்ப உதைப்பின் பருமன் டிஏ நீளம் √3W. அது மாதிரி பிசி கோல்ல தாக்குறது பி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க வரைக்கும்? பில இருந்து டி வரைக்கும். இப்ப பில இருந்து டி வரைக்குமான திசை பாருங்க. பில இருந்து டி மேல் நோக்கி வரும். அப்ப இங்க தாக்குறது இழுவை. அப்ப இழுவையாக இருந்தால் இழுவையின் பருமன் 2W. இந்த விஷயங்கள் தான் கஷ்டமே இல்லை. படம் சரியா வரைஞ்சு கொண்டா சார். சிஏ சி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க? சி என்றது சி என்ற கோல். சி மூட்டு சார்பாக இ டு டி. இ டு டின்றது எப்படி திசை வருது? மேல் நோக்கி வரும். ரைட். இ இங்க டி இங்க. இ டு டின்றது மேல் நோக்கி வரும். அப்ப இங்க இருந்து இ டு டின்றது மேல் நோக்கின விசையாக இருந்திருக்கு. இப்படி வந்து அப்ப இங்க இப்படி வரும். இதுவும் ஒரு உதைப்பாக 2W. அதே மாதிரி சிடி கோல். இவர் சிடி கோன்ற நேரம் சி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க? சி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க வரணும்? பில இருந்து இ வரைக்கும் வரணும். அப்ப பி டு இ நேரம் பாருங்க. பி டு இ இப்படி வரும். சி மூட்ல இருந்து இப்படி விசைதான் ஒரு இழுவையாக வரும். 2W. ஏடிய சொல்லுங்க எப்படி வரும்? எப்படி வரும்? மூட்டை பிடிங்க. ஏதோ ஒரு மூட்டை பிடிங்க. இவரை ஏசில ஏடின்ற கூட தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இவரை பிடிக்கலாம், இவரை பிடிக்கலாம். ஏதோ ஒரு மூட்டை பிடிச்சு
இதஞ்சுழியா சுழற்சி எடுக்கிற நேரம் எங்க இருந்து எங்க போகும் அவ்வளவுதான் உதைப்பு ஏன்ற மூட்டை பிடிச்சா பாருங்க சுழற்சி எடுக்கிற நேரம் ஈல இருந்து சீக்கு வருமா இல்லையா அப்ப ஈல இருந்து சீக்கான திசை கீழ் நோக்கி வருது இப்படி வரும் அப்ப இங்க இப்படி வந்தா இங்க இப்படி வரும் உதைப்பு 2 √3 செய்வோம் இப்போதைக்கு இந்த பேப்பரை முடிச்சிருவோம் எழுதிக்கோங்க டக்குன்னு பருமன்கள் எல்லாம் போட்டு நேரம் உதாரணம் சொல்லுவோமே பியும் ஒரே புள்ளியா வந்து நிற்கும் என்ன அர்த்தம் பியும் ஈயும் ஒரே புள்ளியாக வந்து நிற்குன்னு வச்சுக்கோ படம் வரைஞ்சிட்டு போறீங்க ஈக்கமா அப்படின்றது இதே புள்ளியாக வரும் என்ன முடிவு எடுக்கலாம் என்ன சொல்ல பாருங்க ஈயும் பியும் ஒரே புள்ளியாக வந்திருந்தால் இபி கிடைப்பட்ட கோள் யார் சிடி தானே சீரியில தகைப்பு இல்லைன்னு அர்த்தம் சீரின்ற கோள்ல தகைப்பு இருந்திருந்தா இந்த கோட்டுக்கு ஒரு நீளம் வந்திருக்கும் நீளம் வந்தா தகைப்பு காணப்படும் அப்ப ஈயும் பியும் ஒரே புள்ளியாக இருந்தால் நீளம் 0 தகைப்பு 0 சரி அப்ப ஒரே புள்ளி வரையலாம் இல்ல வரலாம் சரியா வரைஞ்சு கொண்டா சரி கேள்வி நான் சட்டப்படி இந்த பேப்பர் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கேள்வி செய்யப்போம் சொல்லியே இருக்கிறாங்க பிசிடி ஆகிய மூன்றுகள் தாய்ப்படுத்தி வரைக சொல்ற மூட்டலுக்கு மட்டும் வரைஞ்சாலே எல்லா கோள்லையும் தாக்குற தாய்ப்புல கண்டுபிடிச்சுக்கலாம் எல்லா மூட்டலுக்கும் வரைய வேண்டிய அவசியம் இல்லை மேக்சிமம் 3 மூட்டுக்கு தான் வரைய வரும் அடுத்து ஆரை ஏ உடைய ஒரு மெல்லிய சீரான அரைவட்ட கம்பியின் திரிவு மையம் அது மையத்திலிருந்து இவ்வளவு தூரத்தில் காணப்படும் என காட்டு அரைவட்ட வில் எப்படி நிறுவலாம் என்ன செய்யலாம் சீரான அரைவட்ட கம்பி அரைவட்ட கம்பினா அரைவட்ட வில் மாதிரி அரைவட்ட வில்லுக்கான திணிவுமய நிறுவலுக்கு சமச்சீர் அச்சு காணப்படுது இதை ஓண்டு எடுப்போம் இதை எக்ஸ் எடுப்போம் இவர் அப்படியே வைல் எடுப்போம் சரிதானே அப்ப எந்த அச்சின் வழியா வந்திருக்கும் கட்டாயம் எது எக்ஸ் அச்சின் வழியா வந்திருக்கு சமச்சீர் அச்சின் வழியா வரும் அந்த வசனங்களை நீங்க கட்டாயம் சொல்லணும்
OX வழியே சமச்சீர், OX வழியே சமச்சீர், ஆகவே OX வழியே திணிவு மையம் காணப்படும். ரைட், அடுத்து நீங்க சொல்ல வேண்டிய வசனம் என்ன? அடுத்து சொல்ல வேண்டிய வசனம் அழகு அழகு நீளத்துக்கான திணிவு. ஏன்னா கம்பின்ற நேரம் யாரு தொடர்படுவார்? நீளம் தான் தொடர்பட்டு. இது ஒரு அரைவட்ட அடராக இருந்திருந்தால், அரைவட்ட அடர், ஒரு வட்ட தட்டின் அரைவாசி பரப்பளவு தொடர்பட்டிருக்கும். ஒரு திண்ம அரை கோளமாக இருந்தால் கனவளவு தொடர்பட்டிருக்கும். அப்ப யாரை பயன்படுத்துறோமோ அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அழகு நீளமா, அழகு பரப்பளவா, அழகு கனவளவா சொல்லிக்கொள்ள தெரியணும். ஆகவே இது நீளத்தோட தொடர்பட்டால், அப்ப நீளத்தோட தொடர்பட்டாலாக இருந்தால் அழகு நீளத்துக்கான திணிவு, அழகு நீளத்துக்கான திணிவு. ஒரு சிக்மா என்க, சிக்மா என்க. அப்ப நீளத்தின் வழியே ஒரு குறித்த தடிப்பெடுக்கிறோம் டெல்டா தீட்டான்ற மாதிரி இவர் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் டெல்டா தீட்டான்னு வச்சு டி தீட்டான்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த கோணம் டி தீட்டாவாக இருந்தால் இந்த நீளம் எவ்வளவாக வரும்? ஏ டி தீட்டா வருமா இல்லையா? இந்த கோணம் டி தீட்டாவாக இருந்தால் இந்த நீளம் ஏ டி தீட்டாவாக வரும். நான் சொல்றேன், தீட்டா கோணத்தில் ஏ டி தீட்டா தடி நீளம் உள்ள ஒரு சிறிய நீளத்தை கருதுக. இவர் திணிவு மையம் இங்க இருந்து எவ்வளவு தூரம், ஓ இருந்து எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கு? நாங்க கருதுற அந்த சிறிய வில்லின் திணிவு மையம் எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கு? எவ்வளவு தூரத்தில் வரும்? வந்திருக்கு. கருதுற சிறிய கீழம் இங்கதான் இருக்குது. அப்போ ஓவிலிருந்து இவர திணிவுமைய தூரம்ன்றது இந்த செங்குத்து தூரமாக வரப்போகுது, ஏ கோஸ்தீட்டாவாக இருந்தது. ரைட். இப்ப திருப்ப கோட்பாட்டின்படி இந்த மாதிரி சிறிய சிறிய கீழங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரைவட்ட வில்ல உருவாக்க போறார். இப்ப இந்த மாதிரி சிறிய சிறிய கீழங்களின் திருப்பம்ன்றது மொத்த விளைவு திருப்பத்துக்கு சமனாக இருந்திருக்கு, மொத்த உருவத்தின் திருப்பத்துக்கு சமனாக இருந்திருக்கு. அப்ப இவர் மொத்த விளைவு திருப்பம் சொல்லப்படுறதுதான் இவர திணிவு மையத்துக்கான திருப்பம். சரிதானே? இவர திணிவு மையத்துக்கான திருப்பம் எடுக்கிறதுக்கு திருப்ப கோட்பாட்டின் படி இதே மாதிரி எழுதணும், அலகு நீளத்துக்கான திணிவு ரோ சிக்மா என்க. ஆகவே ஏடி தீட்டா தடிப்புள்ள நீளமுள்ள கீழத்தின் எவ்வளவு வந்திருக்கு? அலகு நீளத்துக்கான திணிவு சிக்மா. அப்ப இவ்வளவு நீளத்துக்கான திணிவு ஏ சிக்மா டி தீட்டா வந்திருக்கு. சரிதானே? அடுத்து திருப்ப கோட்பாட்டின் படி கவனம் பாரு, ரெண்டு நிறுவல் வரும், ரெண்டு நிறுவலும் செய்ய தெரியணும். ஒரு 4-5 உருவம் தான் இருக்கு, 2-3 நிறுவி பார்த்தாலே போதும். திருப்ப கோட்பாட்டின் படி இந்த ஒரு திணிவுக்கான திருப்பம் எவ்வளவு? இந்த ஒரு திணிவுக்கான திருப்பம் ஏ டி தீட்டாக்கு மட்டும் யோசிக்க, வேற ஒன்றும் தேவையில்லை. ஏ டி தீட்டான திருப்பம் எவ்வளவு? திருப்ப கோட்பாட்டின் படி பாருங்க, இவர நிறை ஏ டி தீட்டா ரோ தர ஜீண்டு வரப்போகுது. ஏ ரோ டி தீட்டா தர ஜீண்டு வரும். இது இவர நிறை, நிறை தர செங்குத்து தூரம், செங்குத்து தூரம் எவ்வளவு? ஏ காஸ் தீட்டா. இது ஒரு நிறைக்கான திருப்பம், அதாவது இவருக்கு மட்டுமான திருப்பம். அப்ப இவருக்கு மட்டுமான திருப்பத்தை நீங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் கூட்டணும்? பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு அல்லது மைனஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே முழு திண்மத்தை இப்படி சிறு சிறு கீழங்களா வெட்டி வந்தால் ஒவ்வொரு சிறு கீழத்துக்குமான திருப்பம் எல்லாத்தையும் தனித்தனியா கூட்டியது சமனாக வருமா இல்லையா? இந்த தொடர்ச்சியான கூட்டல் தொகையீட்டுக்குள்ள வரும். இந்த மாதிரி சிறிய சிறிய கீழங்கள் எங்க இருந்து எங்க வரைக்கும் வெட்ட போறோம்? -π/2 இருந்து +π/2 வரைக்கும். நீங்க மாற போறது தீட்டா தான், -π/2 to +π. இது எல்லாரையும் தனித்தனி விசையோட திருப்பத்தை தரும். சமன் மொத்த விளைவு திருப்பம் x பார் தர மொத்த நிறை கண்டுபிடிக்கணும். மொத்த நிறை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? மொத்த நிறைன்றது -π/2 to π/2 a சிக்மா g d தீட்டா. நிறைதானே? ஒரு சிறிய கிழத்தின் திணிவு இவ்வளவாக இருந்தால் மொத்தமா திணிவு கண்டுபிடிக்க இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி எடுக்கணும். ஏ ரோ டி தீட்டான்ற சின்ன திணிவுகள் -π/2 இருந்து +π/2 வரைக்கும் இங்க ஆரம்பிச்சு சிறிய சிறிய கீழங்களாக வெட்டி கொண்டு எல்லாம் கூட்டி இருக்கு.
சரிதானே? அப்ப எல்லாம் கூட்டினா மொத்த நிறை வரும். மொத்த நிறைக்கு பாருங்க, ஏரோஜி ஏரோஜி கேன்சல். இங்க அளவுக்கு வந்து ஹைட் என்ன வரும்? ஏ ஒரு மாறிலி, cos θ தொகையிட்டா cos θ தொகையீடு மைனஸ் வராது, sin θ வரும். யார வகையிட்டா cos θ வரும்? அதான் யோசி. பை பை 2 டு பை பை சமன் எக்ஸ் பார் தர அங்கால தீட்டான்னு வரும். மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை ஏ தர ஒன்று சய சய ஒன்று. பை பை 2 கூட ஒன்று வரும். மைனஸ் மைனஸ் பை விட மைனஸ் ஒன்று வரும். இன்டூ பை பை 2 மைனஸ் மைனஸ் பை பை 2 ஏ சமன் எக்ஸ் பார் இன்டூ பை இன்டூ வரும். எக்ஸ் பார் சமன் 2a இன் கீழ் பை இன்டூ வரும். நாங்க நிறுவக்கூட அல்பாக்கு நிறுவி பை பை, அதாவது அரைவட்டு வீடுக்கு நாங்க உயிர்த்தறிஞ்சிருக்கோம். நேரடியாக சொன்னா லிமிட்டை மட்டும் மாற்றிருக்கா சார். எந்த கோணம் கேட்கலாம். 5/6 கோணத்துக்கு உயிர்த்தறின்னு சொன்னா என்ன செய்யலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? அல்பான பெருமானம் மைனஸ் 5/2a ஓவர் பை தூரம். சமச்சீரச்சின் வழியே தான் காணப்படும் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில். சமச்சீரச்சின் வழியே ஓவிலிருந்து எவ்வளவு தூரம்? நான் திருப்பம் எடுக்கிறேன் பாருங்க. ஓவிலிருந்து இவருக்கான திருப்பம் கண்டுபிடிக்கிறோம். ஏ காஸ் தீட்டான்ற மாதிரி. அப்போ ஓல இருந்து எவ்வளவு தூரத்துல வருது? 2a இன் கீழ் பை. மொத்தமாக மையத்தில் பை பை 3 கோணம் எதிரமைக்கும் அல்லது பை பை 3 கோணம் எதிரமைக்கும் வட்ட வில்லின் திணிவு மையம். அப்படி கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? பை பை மைனஸ் பை பை 6 டு பிளஸ் பை பை 6. இந்த பை பை 3 வரணும் இருந்தா இங்கால பக்கம் பை பை 6, அங்கால பக்கம் பை பை 6. மைனஸ் பை பை 6 டு பிளஸ் பை பை 6 வரை. எழுதிக்கோங்க. எப்படி முடியும்?
அடுத்து அரைவட்ட பொட்கும் சாரி பொல்லரை கோணம். ரெண்டு தேர் நிரல் வரும். கொஞ்சம் உருவம் தான் இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து கொண்டா போதும். பாருங்க திண்ம பொல்லறை கோலம். பொல்லறை கோலம் யாரு தொடர்பு? அழகு நீளமா அளவு பரப்பளவா? எல்லாம் சொல்லப்படணும். OX வழிய சமச்சீர், ஆகவே சமச்சீர் அச்சினுடைய திணிமயம் காணப்படும். அப்ப இங்க பொல்லறை கோலம், அரை கோலம், உள்ளுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இங்க யார் தொடர்படுவார்? பரப்பளவா கனவளவா நீளமா? பரப்பு. என்ன பொல்லறை கோலம் நேரம் வெளியால பரப்பு தான் காணப்படுது, நீளங்களை பத்தி காலத்துல அர்த்தம் இல்லை. ஆகவே ஓவில் இருந்து சொல்லுவோமே இந்த மாதிரி கீழங்களை வெட்டி கொண்டு வர சொல்லுவோம். ரைட், தீட்டா கோணத்தில் டெல்டா தீட்டா தடிப்புடைய கோணம் கீழங்க. இந்த தடிப்பு டெல்டா தீட்டாவாக வரும், இந்த கோணம் தீட்டாவாக வரும். அப்ப இந்த கோணம் தீட்டாவா இருந்தா இந்த நீளம் எவ்வளவு? இந்த நீளம் வருமா இல்லையா? ஏன்னா இவர் டி தீட்டா, இந்த ஆர் ஐ ஏ ஆக இவர் ஏ டி தீட்டா வந்திருப்பார். முதலாவது கீழே வெற்ற நேரம் தீட்டாட பெருமானம் என்னவாக இருந்திருக்கு? தீட்டா பெறக்கூடிய சின்ன பெருமானம் 0, பெரிய பெருமானம் 5/2 ஆக இருந்திருக்கு. கடைசி கீழே வெற்ற நேரம் பாருங்க, தீட்டாட பெருமானம் 5/2 ஆக வந்து சரிதானே? ரைட். ஆகவே வளமையான அதே வசனங்கள் OX வழிய சமச்சீர், ஆகவே OX வழிய திணிவு மையம் காணப்படும். அடுத்தது அலகு பரப்புக்கான திணிவு, அலகு பரப்பின் திணிவு ரோ என்க. சிறு கீழத்தின் திணிவு எவ்வளவு வரும்? எவ்வளவு வந்திருக்கும்? இப்படி கீழம் நான் வெட்டி எடுத்தால் இவர் வெட்டி விரிக்கிற நேரம் என்ன வகையான உருவம் கொண்டு வரும்? இப்படி ஒரு கீழம் வெட்டி எடுத்து வெட்டி விரிச்சிருக்கிறேன், என்ன வகையான உருவம் கொண்டு வரும்? ஒரு செவ்வகம் கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு செவ்வகம் வரும். இந்த செவ்வகத்தின் நீளம் யாராக இருந்திருப்பார்? செவ்வகத்தின் நீளம் 2π a இல்ல a sin தீட்டான்னு வரும். ஏன்னா இவர ஆறு, அதாவது இந்த பரிதி நீளம் தான் இவர நீளமாக வரப்போகுது. அப்ப இந்த பரிதி நீளம் சொல்லப்படுறது 2π a sin தீட்டாவாக வந்திருக்கு. அப்ப இந்த மொத்த நீளம் 2π a sin தீட்டான்னு வரும். இந்த அகலம் எவ்வளவாக வந்திருக்கு? a d தீட்டான்னு வந்திருக்கு. இந்த அகலம் தான் இந்த அகலமாக வரப்போகுது. அப்ப இவர் a d தீட்டான்னு வரும். அப்ப இந்த சிறு கீழத்தின் திணிவு எவ்வளவாக இருந்திருக்கு? அழகு பரப்பளவு ரோவாக இருந்தால் 2π a sin தீட்டா தர a d தீட்டா தர ரோன்ற மாதிரி வந்திருக்கு மொத்தத்தில். நீளம் தர அகலம் மொத்த பரப்பு வரும், பரப்பினை ரோவால பெருக்கினா மொத்த திணிவு வந்திருக்கு. a sin தீட்டா தான், ஆரை a ஆக இருந்தா இந்த கோணம் தீட்டாவா இருந்தால் இந்த ஆரை தான் எனக்கு a sin தீட்டான்னு வந்திருக்கு. ரைட். ஆகவே திருப்ப கோட்பாட்டின்படி திரும்பவும் திருப்ப கோட்பாட்டின்படி சொல்லலாம் திருப்பம் 2π a sin தீட்டா தர a d தீட்டா தர ரோ g. இது ஒரு சிறு கீழத்துக்கான திருப்பம். இந்த ஒரு சிறு கீழத்துக்கான திருப்பம் எவ்வளவு தூரத்துல வந்திருக்கு? நிறைவர் தூரம் தூரம் எவ்வளவு? இந்த a cos θ இங்க இருந்து இங்க வரைக்கும் தூரம். ஏன்னா இவர திணிவு இவர மையத்துல வந்திருக்க போகுது. a cos θ வரும் இன்டு a cos θ. எங்க இருந்து எங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு கீழங்கள் 0ல ஆரம்பிச்சு 5/2 வரைக்கும் வெட்டி எடுக்க சமம். மொத்த திருப்பம் x பார் தூரத்துல வச்சுக்கோ இன்டு 0 to 5/2 2π a sin θ தர a d θ ரோ ஜின்ற மாதிரி 2π a ரோ ஜி எல்லாம் கேன்சல், 2π a ரோ ஜி எல்லாம் கேன்சல். sin a into sin θ cos θ வின் cos θ d θ. ஓஹோ, இல்ல இவ்வளவு மிஞ்சுவா d θ 0 to 5/2 சமன் x பார் தர அங்கால sin θ d θ. இவரு தொகைட்டா என்ன வரும்? இவர தொகைட்டு
எப்படி தொகையிடலாம்? sin தீட்டா cos தீட்டா 2ஆல பெருக்கி பிரிக்கலாம். sin தீட்டா 2ஆல பெருக்கி 2ஆல பெருக்கி பிரிச்சா பாருங்க a/2 sin 2 தீட்டான்னு வரும். sin 2 தீட்டாவோட தொகையீடு யாரு? cos 2 தீட்டாவின் கீழ் மைனஸ் cos 2 தீட்டாவின் கீழ் 2ன்னு வரும். a/2 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் வெளியே எடுத்து விட்டுருவோம். cos 2 தீட்டாவின் கீழ் 2 0 to பை சமம். விஷயங்கள் தான் டைம் எடுக்கும், சரியான டைம் எடுக்கும். π/2 போட்டா பாருங்க cos π வரும் -1, அதனால 0 போட்டா இன்னொரு -1, x பார் தர மைனஸ் வெளியே எடுத்து விட்டுரும். π/2 0 -1. சரி, அங்கால x பார் வரும். மையத்திலிருந்து a/2 தூரத்தில் அவரது திணிவு மையம் காணப்படும். ஒரு பெரிய கேள்வி வரப்போகுது. நிறுவல் அடைஞ்சு பாருங்க. ரெண்டு மூணு தான் நிறைய பாருங்க, அதுக்கு பிறகு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே பாடமாயிரும். சரி,
sin 2 theta வகுத்தல் minus cos 2 theta. That's what I'm saying. ஒரு பாட்டு செஞ்சு பாருங்க, படிச்சிருந்தா கரண்ட் சார் கேள்வி செஞ்சு பாருங்க. அடுத்து குழுவில் காட்டப்பட்டவாறு ஆரை வர்க்க மூலம் 2 ஏஏ உடைய ஒரு அரைவட்ட பகுதி சிடிஇயையும் நீளம் 2√2 உடைய ஒரு நேர்பகுதி பிசிஐயும் கொண்ட ஒரு மெல்லிய சீரான கம்பி பிசிடிஇனால் செய்யப்பட்ட ஒரு கைப்பிடியை மையம் ஓவையும் ஆரை 2 உடைய ஒரு செவ்வட்ட மெல்லிய சீரான ஊற்றுடன் விரைப்பாக கரண்ட் செய்யப்பட்டுள்ளது. சிஇஐ உடைய செங்குத்தானது ஏகமா பி ஆகிய அரைக்குளத்தின் வட்டவின் ஒரு விட்டத்தின் முன்னாள் இருக்கும் அதே வேலை மேற்பன் மீது ஓஎஃப் ஆனது ஓபிக்கு செங்குத்தாக இருக்குமாறு உள்ளது. நிறைய தரவுகள் தரப்பட்டிருக்குது. சிடிஇன்றது ஒரு வட்ட வில்லனா கோணம் π/4 ஆக இருக்கும் அதே வேளை OABCD என்ற ஒரே தளத்தில் இருக்கின்றன. ஓரளவு கூறப்படும் திணிவு சிக்மா எனவும் கைப்பிடி நோரளவு திணிவு நீளத்தின் திணிவு √2a சிக்மா எனவும் ஆகும். கரண்டின் திணிமயம் ஓபிக்கு கீழே தூரம் இவ்வளவு இருக்கும் என காட்டுது. ஓஎஃப் இருந்து இவ்வளவு தூரம் சமச்சீர் உருவம் இல்லை. இப்போ சமச்சீர் உருவம் இல்லாட்டி 2 பகுதியில நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஓல இருந்து எவ்வளவு வலப்பக்கம், ஓல இருந்து எவ்வளவு ஆழம், அந்த மாதிரி மேல எவ்வளவு. ஆனா சொல்றாங்க என்னன்னா திணிமயம் ஓபிக்கு கீழே தூரம் இவ்வளவிலும் ஓஎஃப் இருந்து தூரம் இவ்வளவு இருக்குதுன்னு காட்டுது. ரைட், ஃபர்ஸ்ட் உருவத்தை வரைங்க இந்த மாதிரி.
இதுதான் படம். ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கோணத்தில் இப்படி வர்றார். இங்க ஒரு வட்ட வில் பொருத்தப்பட்டிருக்கு. அதுல நீல அகலங்கள் எல்லாம் நீல அடர்த்தி எல்லாம் தரப்பட்டிருக்கு. பிரச்சனை இல்லை. அப்ப இந்த கோணம் 5/4. கொஞ்சம் பெரிய கேள்வி, கவனமா செய்யும். செங்கோணம். சரி. இப்ப மொத்தமாக எத்தனை உருவங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இங்க? மொத்தமாக எத்தனை உருவங்கள் வருது? 3 உருவங்கள் வருதா இல்லையா? ஒரு கொள்ளறைகோளம் வருது, ஒரு கம்பி வருது, ஒரு அரை வட்ட வில் வருது. 3 பேரையும் திணிவு மையங்கள் கவனமா பாருங்க. நான் இவங்க 2 பேருக்கும் நிரூபிக்கும். சீரான கோளின் திணிவு மையம் எங்க வந்திருக்கு? சீரான கோளின் திணிவு மையம் எவ்வளவு வந்திருக்கு? நடுப்புள்ள வருமா இல்லையா? சீரான கோள் தானே, நடுப்புள்ள வந்திருக்கு. மெதுவா செய்யும், நம்ம மெதுவா செய்யும், மெதுவா அட்டோன் செய்யும், அவசரப்படாம. அரைக்கோள ஓட்டின் ஓரளவு புறப்பளவின் திணிவு சிக்மா. கைப்பிடியின் ஓரளவு நீளத்தின் திணிவு √2. ஏயும் வந்திருக்கு. பாப்போம் என்றது சரிதானா? ஏ சிக்மா. ரைட். அப்போ ஒரு சேர்த்தி பொருள் வந்திருக்கிறார். அட்டவணை அடிக்கணும். திண்மம், திணிவு, திணிவு மை. திணிவு அங்கால திணிவு மையம். திணிவு மையம் இப்ப சமச்சீர் இல்லைன்றதுனால நீங்க ரெண்டா பிரிச்சு எடுக்கணும். ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம், ஓஎஃப்ல இருந்து நான் வலப்பக்கம் பிளஸ் எடுக்கிறேன். அது மாதிரி ஓபிக்கு கீழே பிளஸ் எடுக்கணும், மேல பிளஸ் எடுக்கும், கீழே வந்தா மைனஸ். முதலாவது கோணம் படம் வரைஞ்சாலும் சார், கொள்ளறை கோணம். மொத்த திணிவு எவ்வளவு வரும்? திணிவு சிக்மா. மொத்த பரப்பு எவ்வளவு இந்த கொள்ளறை கோலத்தில்? 2πr வர்க்கம், 4πr வர்க்கம் முழு கோலம். அப்ப அரை கோலம் 2πa வர்க்கமாக வந்திருக்கு. அப்ப 2πa வர்க்கம் தர சிக்மான்றதுதான் ஒரு திணிவாக வந்திருக்கு. கொள்ளறை கோலம் சரிதானே? a வர்க்கம் சிக்மான்றது ஒரு திணிவாக வரும். ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம் திணிவு மையம் வந்திருக்கு இந்த கொள்ளறை கோலத்துக்கு? அவசரப்படாம செய்யணும். ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம் வந்திருக்கு திணிவு மையம்? வந்திருக்கு 0 தானே. இவருக்கு திணிவு மையம் ஓஎஃப் வழியே தான் வந்திருக்க போகுது.
அப்படி ஓஎஃப் வழியே கீழே வந்தால் ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம் கேட்டால் 0 வலப்பக்கம் வந்துருக்கு. அது மாதிரி ஓபில இருந்து எவ்வளவு கீழே வந்திருக்கும்? ஓபில இருந்து மைனஸ் ஏ பை டூ. கீழே ஏ பை டூ உண்டா, நான் மேல பிளஸ் எடுத்திருக்கிறேன். மைனஸ் ஏ பை டூன்ற மாதிரி வந்திருக்குமா இல்லையா? கவனம், பிளஸ் மைனஸ் மாறி போட்டக்கூடாது. அதே மாதிரி கைப்பிடியோட மொத்த நீளம் எவ்வளவு சொல்லப்பட்டிருச்சு? √2a. ஏன்னா மொத்த நீளம் தெரியணுமே. √2a. இப்ப 2√2a நீளமாக இருந்தால் இவர மொத்த திணிவு பாருங்க, 2√2a தர √2a ரோவாக வரும். இவர மொத்த திணிவு, இவர மொத்த நீளம் 2√2a, அலகு நீளத்துக்கான திணிவு √2a ரோவாக வந்திருக்க போகுது. மொத்த திணிவுன்றது இது 2 பெருக்கமாக இருந்திருக்கு. இப்ப கவனமா சொல்லுங்க, ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வர்ற திணிவு மையம் வந்திருக்கு? நான் கருதுற கைப்பிடியில் இந்த கோடி பிசின்ற கோடு, பிசின்ற கோண திணிவு மையம் ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம் வந்திருக்கு? கவனமா சொல்லுங்க. 2√2a வராது. மொத்த நீளம் தான் 2√2a. அப்படிதானே? அப்ப ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு வலப்பக்கம் காணப்படுதுனால் இவர் பிளஸ் இவராக வந்திருப்பார். a பிளஸ் cos π by 4 வந்திருக்கும். இவர நடுப்புள்ளி தான் நிறை தாக்க போறார். அப்ப இந்த தூரம் 2a cos π by 4 வந்திருக்கும். a பிளஸ் எழுதி காட்டிட்டு பிரதியிடும் √2a cos π by 4. இவர கேன்சல் ஆகி போனா 2a வரும். OF ல இருந்து 2a தூரம். OB ல இருந்து எவ்வளவு உயரம்? OB ல இருந்து எவ்வளவு உயரம்? உயிர் மையம் ஒரு இடத்துல விளைச்சல வாங்க அவ்வளவுதான். எவ்வளவு? ஏன்னா 2π into 2a முழுவதும் இருக்கும். தெரியும் சரிதானே? இங்கே OB ல இருந்து எவ்வளவு வரும்? -a வரும். எவ்வளவு உயரம் OB ல இருந்து? இவர் கைப்பிடிடு a உயரம் வந்திருக்கு மேடம். இவர் π by 4 இருந்தா, இவர் √2 இருந்தா, இவர் a வந்திருப்பார். அப்போ OB ல இருந்து நிலைக்குத்தாக எவ்வளவு உயரம் பார்த்தால் √2a sin π by 4 வந்திருக்கு. √2a sin π by 4. ரைட், இவர் சரி, இவரும் சரி. அங்காள் இவர் ஆறு எவ்வளவு? a. 2a plus √2a இது வந்திருக்கு. அப்ப 3a வரும். ரைட், இவர் ஆறு எவ்வளவு? a. 2a. ரைட், அப்ப இவர் √2a ஆக இருந்தால் இவருக்கு மார்க் பண்றது மிச்சம் கவனமா மார்க் பண்ணணும். சொல்லுங்க முதல்ல CDEன்ற திணிவு எவ்வளவு? CDE திணிவு எவ்வளவு வரும்? என்ன சொல்லப்பட்டுச்சா? ஒரு அரைவட்ட பகுதி CDAயும் நீளம் 2√2a உடைய ஒரு நேரான பகுதி. இப்ப இவர ஆரை √2a ஆக இருந்தால் கவனமா சொல்லுங்க, இவர திணிவு மொத்தமாக எவ்வளவு வந்திருக்கு? நீளத்துக்கான திணிவு √2a ரோ. அப்ப இவர மொத்த நீளம் எவ்வளவு? √2a வராது. பாருங்க, இவரும் இவரும் ஒரே பதார்த்தம் தானே. அப்ப இவர அடர்த்தி எவ்வளவு? நீள அடர்த்தி எவ்வளவு? √2a ரோ தான், மாற்றம் இல்லை. அப்ப இவர மொத்த நீளம் தெரியுமாக இருந்தால் இவர மொத்த திணிவு தெரியும். இவர மொத்த நீளம்ன்றது என்ன வகையான உருவம்? இவர் அரைவட்டவில். அப்ப அரைவட்ட பருதி நீளம் தானே தேவை எங்களுக்கு. அரைவட்ட பருதி நீளம் எவ்வளவு? 2πr என்ன வருது? πr என்ன? π into
ரூட் டூ ஏன்னு வரப்போகுது. இப்போ பை இன்டு ரூட் டூ ஏன்றது அவரோட மொத்த நீளமாக வரும். அந்த மொத்த நீளத்தை நீங்க அடர்த்தியால பெருக்கினால் ரூட் டூ ஏ ரோவால பெருக்கினால் மொத்த திணிவு வரும். இப்ப கவனமா அவசரப்படாம சொல்லுங்க. இந்த அரைவட்ட வில்லின் திணிவு மையம் சிஇல இருந்து எவ்வளவு தூரத்தில் காணப்படும்? சிஇல இருந்து எவ்வளவு தூரத்தில் வரும்? அரைவட்ட வில் ஒரு ஏஆரையோட அரைவட்ட வில்லாக இருந்தால் அவருடைய திணிவு மையம் எங்க வரும்? 2a இன் கீழ் பாயிண்ட் வரும். ஏஆரையோட ஒரு வட்டவில் அரைவட்டவில் நிறுவனம். அப்ப இவர் ரூட் டூ ஏஆரையோட ஒரு அரைவட்ட வில்லாக இருந்தால் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல வந்திருப்பார்? 2 ரூட் டூ ஏ இன் கீழ் பாயிண்ட் மாதிரி ஒரு தூரத்துல வந்திருப்பார் இல்லையா? இங்க இருந்து இவ்வளவு தூரமாக இருந்தால் கவனமா யோசிங்கோ, ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு நிலை கிடைத்தூரம்? ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு கிடைத்தூரம்? சிடி எஃப் ஜின்னு வச்சுக்கோமே, ஹெச்னு வச்சுக்கோங்க. இந்த தூரம் ஜி. அப்ப ஹெச்ஜின்ற நீளம் தான் இவர். ஹெச்ஜின்ற நீளம் தான் இவர். அப்ப இந்த நீளம் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு தேவை ஓஎஃப்ல இருந்து எவ்வளவு நீளம்? ரூட் டூ ஏ. 2 ரூட் டூ ஏ. யோசிக்கணும், கவனமா யோசிக்கணும். ஒரு கிடை தூரம் வரைஞ்சு பாருங்க. என்ற நீளம் தான் உங்களுக்கு 2 ரூட் டூ ஏ இன் கீழ் பாயிண்ட் வரப்போகுது. இப்ப இங்க இருந்து நான் ஒரு கிடை தூரம் வரைஞ்சால் கவனமா யோசி. உங்களுக்கு இந்த தூரம் வரும், எக்ஸ்ட்ராவா யார் வருவார்? இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரத்தின் ஒரு கூறும் வரும். சைன் ஆஃப் தான் கொஸ்டின் ஏதோ ஒன்று வரும். என்ன செய்யலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரை இன்னும் கொஞ்சம் உடைச்சிருக்கும் தூரங்கள் மார்க் பண்றது. பாருங்க, இது 45 பாகையில வரப்போம். சரிதானே? ஏன்னா இங்க 45, இது 45, இது 45, இங்க 45 பாகையில வரும். அப்ப இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாத்தான் வரும். இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமனாக இருந்தது 45 பாகை நீளம். அதே மாதிரி எனக்கு இந்த நீளம் தெரியுமாக இருந்தால் இந்த கிடைத்தூரம் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த நீளமும் தெரியுமாக இருந்தால் இவரோட கிடைத்தூரம் கண்டுபிடிக்கலாம். உடச்சுடச்சு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி. அப்ப இந்த மொத்த நீளம் எவ்வளவு? 2/2 2 என்று வரும். இந்த நீளம் 2 என்று வரும். இந்த நீளம் எவ்வளவு வந்திருக்கும்? இவரோட ஆரை ரூட் டூ ஏ ஆக இருந்தால் இவரோட ஆரை ரூட் டூ ஏ ஆக இருந்தால் இந்த நீளம் எவ்வளவு? ரூட் டூ ஏ. அப்ப இந்த நீளம் எவ்வளவு? ரூட் டூ ஏட காஸ் 45 ஏ என்று வரும். அத மாதிரி இவர் தான் இவர் எட்ஜில வச்சுக்கோ. அப்ப இவர் எட்ஜி ஆக இருந்தால் இந்த நீளம் எவ்வளவு? காஸ் 45. இவர் 1/2 பெருக்கி வரும். மொத்த தூரம் கவனமா பாருங்க, இப்படி வருமோ? 2a காஸ் இது ரூட் டூ. அப்ப இது ரூட் டூ காஸ் 45 சக ஒரு ஏ வரும். ஓபி நிலைமை சேர்க்கணும். அப்ப இங்க மொத்தமாக 4 என்று போடுங்க. 4a சக இங்க இருந்து 2 இன்னொரு 2 மொத்தமாக 4a. இந்த தூரம் a. இது எட்ஜிட காஸ் 45. பிசின்ற மொத்த நீளம் 2 ரூட் 2. அப்ப 2 வந்துருக்கு. 2 4 இங்க ஒரு a, இந்த நீளம் எட்ஜியும் காஸ் 45. அப்ப இவரை நீங்க காஸ் 45 பெருக்கி விட்டால் 2a இன் கீழ் பாயிண்ட் வரும். மொத்த நீளம் பாருங்க 2a பை பாயிண்ட் வரப்போகுது. OF இருந்தாலும் மொத்த நீளம், OB இருந்தாலும் மொத்த உயரம் எவ்வளவு? அதையும் கண்டுபிடிக்கிறோம். OB இருந்து மொத்த உயரம் மேல் நோக்கி எவ்வளவு வரும்? அவசரப்படாம சொல்லணும். OB இருந்து மொத்த உயரம் சொல்லப்படுறது இந்த உயரம்ன்றது விளங்குதா இல்லையா? ஏன்னா OB இங்க இருக்குது, இதான் OB மட்டும். அப்போ OB இருந்து எவ்வளவு உயரம் கேட்டால் உங்களுக்கு இந்த உயரம் தான் தேவை. ரைட்? அப்ப இந்த உயரத்தை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? உடச்சிருங்க திரும்ப. உங்களுக்கு இந்த உயரம் தேவை, இந்த உயரமும் இந்த உயரமும் சமம். சரிதானே? இந்த உயரமும் இந்த உயரமும் சமம். கிடையா ஒரு கோடு வரைஞ்சல். இந்த கிடை கோட்டை இங்க வரைக்குமே நீட்டி பார்ப்போம். என்ன எப்படி நீளம் எடுக்கலாம்?
சொல்றேன் இந்த மொத்த உயரம் தேவை. அப்ப இந்த மொத்த உயரம்ன்றது இவர் பிளஸ் இவர். எனக்கு இந்த தூரம் தெரியும், இது தெரியும்டா, இது தெரியும். இந்த இந்த தூரம் தெரியும் தானே, இவர் தெரியும்டா, இந்த குட்டி பகுதி தெரியும். இப்ப இந்த உயரம் கண்டுபிடிக்க நோக்கம், இவரை கண்டுபிடிக்க என்ன செய்யும்? இந்த தூரமும் இந்த தூரமும் சமம். ஆகவே இந்த தூரம் சமம். அப்ப இந்த தூரம்ன்றது பாருங்க இப்படி எடுக்கலாம். இவர் இவர் √2a தானே, அப்ப இவர் √2a, இது 45 பாகையா இருந்தால் இதுவும் √2a தான். இந்த நீளம் √2a. அப்ப இந்த நீளம் √2a ஆக இருந்தால் இந்த நீளம் √2a sin 45 வந்துருக்கு. அப்ப இந்த உயரம் மொத்தமாக a என்று வரும். அப்ப இந்த மொத்த உயரம் 2a ஆக இருந்தா இவர் a ஆக இருந்தா இந்த உயரம் a. கொஞ்சம் கஷ்டம் தான், செய்ய வழி இல்லை, நேரடியாக மார்க் பண்ணலாம். சரிதானே, பிள்ளை வரலையே. இந்த மொத்த நீளம் 2. அப்ப இவர் √2a ஆக இருந்தா இவர் √2a அவருடைய எதிர்பக்கம் √2a sin 45 a என்று வரும். அப்ப இந்த உயரம் a ஆக இருந்தா இங்க இருந்து 2a இருந்தால் இந்த உயரம் a ஆக வரும். ஆகவே a பிளஸ் இந்த குட்டி உயரம் இவர sin 45 2a இன் கீழ் பாயின்ற மாதிரி வரும். மிச்சங்கமா செய்ய வேண்டிய வரும். சேர்த்தியுடன் இப்ப மொத்தத்தினோட இவங்க எல்லாரையும் கூட்டுத்தொகையாக வரப்போ எவ்வளவு வரும்? a வர்க்கம் சிக்மாவை பொது எடுக்கலாம். 2a வர்க்கம் சிக்மாவை பொது எடுத்தால் இங்க 4π வரும். 2a வர்க்கம் சிக்மா பொது எடுக்கும், அப்ப 2 வரும். a வர்க்கம் சிக்மா பொது எடுக்கும், ஒரு π வரும். 5π + 2 வரும். ஓய்ஃபிலிருந்து கிடைத்தூரம் x பார் சொல்லுவோம், நிலைக்கு துயரம் y பார். சமச்சீர் உள்ள பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு அட்டவணை தான் வரும். கவனமா ஒவ்வொரு செட்டுக்கும் தனித்தனியா திருப்பி எடுங்க. ஆகவே எக்ஸ் பாருக்கான திரும்ப எடுக்கிற நேரம் சுருக்கல் பிழை வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. சுருக்கல் பிழை விட்டு அவ்வளவுதான். 2a வர்க்கம் சிக்மா ரைட். ஓகே, 2a வர்க்கம் சிக்மா 4π 2a வர்க்கம் சிக்மா 2. சரிதான், சரின்னு நினைக்கிறேன். கோட்பாட்டின்படி திருப்ப கோட்பாட்டின்படி எனக்கு சொல்லலாம், இவர் தரைவர் இவர் தரைவர் இவர் தரைவர் சமன் இவர் தரைவர். மொத்தமாக இவங்க எல்லாரும் இவங்களோட பெருக்கி கூட்டிடுறாங்க. எல்லாமே சேர்த்து விடுறதானே, எங்கேயுமே எஞ்சி விடல் வரல. சேர்த்து விடுற நேரம் எக்ஸ் பார் தர 2a வர்க்கம் சிக்மா 5π 2 சமன். இது இவருக்கான திருப்பம், மொத்த திருப்பம் சமன் இவர் தர இவர் ஒரு 0 வரும். காட்டுவோமே 2π
2a வர்க்கம் சிக்மா தர 0 சக 2a வர்க்கம் சிக்மா 2a வர்க்கம் சிக்மா பை தர 3a சக 2a வர்க்கம் சிக்மா பை 2a வர்க்கம் சிக்மா பை 5a பிளஸ் 2a கீழ் பை. சின்ன விஷயம், இவர் தர இவர், இவர் தர இவர், இவர் தர இவர், சமன் இவர் தர இவர், மொத்தமா கீழே மொத்தத்தினி 2a வர்க்கம் சிக்மா இங்க பொட்டம் தானே தேவை. ஆகவே 2a வர்க்கம் சிக்மா 2 பக்கம் விட்டுங்க, இது 0 தானே. 2a வர்க்கம் சிக்மா 2a வர்க்கம். எக்ஸ் பார் பெருமானம் பாருங்க இந்த மாதிரி வரும். 3a 5a 8a 8a சக 2a கீழ் பை கீழே 5 பை பிளஸ் 2 மாதிரி வரும். சரியா? ஒரு இடத்துல பிழைச்சாலும் அங்கால அவ்வளவுதான், புவியீர்ப்பு மையத்தை மறந்துட வேண்டியதுதான். வந்து கிடையாது, ஏன்னா 8 பிளஸ் 5 பை 5 பை சாரி ஒரு பைய மிஸ் பண்ணிட்டோம். 8 பை அங்கேயும் ஒரு பை இருக்குதுன்னா, இப்போ 3 பை 5 பை 8 பை வரும், அங்கால 2a வரும். 5 பைன்ற மாதிரி தான் சொல்றோம். சக 5 பை 2 பை into 2a முழுவதும் வர்க்கம் சிக்மா 2 into 2 root a 2 root a வர்க்கம் சிக்மா போது 2 மிச்சம்